இந்த படத்தோட முக்கியமான கதையாக நான் தேர்ந்தெடுத்தது உப்பளத்தை பற்றி தான். அதுவும் ஒரு விவசாயம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை யாரும் எடுக்கலை. அதை நம்ம திரைப்படமாக கொண்டு வந்தா என்ன, அது கதைக்களமாக அமைஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. நானும் பிறந்த இடம் அது பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஏதுவாக இருந்தது. அதனால் அவங்களுடைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இவங்களை பதிவு செய்யணுங்கிற ஒரே நோக்கம் இருந்தது. அதற்கான கதைக்களமாக அமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களும் நான் அமைச்சுக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கற்பனையும் சேர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு கதை அமைந்ததாக நான் சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். V1 சினிமாஸ் தயாரிக்கும் அழகேசன் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். படத்தின் பெயர் ஆக்கிரமிப்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய நண்பருமான திரு வாணியா அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு படமாக வந்திருக்குது. அதுவும் முக்கியமானது, இது வரைக்கும் தமிழ் திரையுலகத்திலே உப்பளத்தை பற்றி யாருமே எடுத்தது கிடையாது. எனக்கு இந்த படத்தில் கம்போஸ் பண்ணுறது முதல் சாங் உப்பளம் சாங் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய பணிகள் ரொம்ப சிறப்பாக அதில் முடிஞ்சிருக்கு. 4 சாங்கு மொத்தம். இந்த 4 சாங்கில் பார்த்திங்கன்னா தமிழமுதம் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, நில்லடி நில்லு அப்படிங்கிற சாங்கு. அதை சிங்கர் ரிக்ஷிதா தான் பாடியிருக்காங்க. இவங்க ரொம்ப எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப அருமையான ஒரு மெலோடி. ரிக்ஷிதா அண்டு ஜெகதீஷ் 2 பேரும் பாடியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் காத்து பாடும் பாட்டுன்ற பாடல் VM மகாலிங்கம் அண்ட் ஷைனி 2 பேரும் பாடியிருக்காங்க. அதுவும் சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் வீரத்திலேங்கிற ஒரு சாங் அதுவும் VM மகாலிங்கம் பாடியிருக்காங்க. எல்லா சாங்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. படமும் குடும்பத்தோடு எல்லாருக்கும் குதூகலமாக கொண்டாடி நல்லா ரசித்து பார்க்கலாம். உலகெங்கும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு படம். எல்லாமே குடும்பத்தோடு நல்ல மகிழ்ச்சியாக பார்க்கலாம். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 18 ஜூலை அந்த படம் உலகெங்கும் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய அன்பான பாராட்டுகளை, சப்போர்ட்டை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அதில் மீடியா நண்பர்கள் ரொம்ப உங்களை எல்லோரும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக இது மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய பணியை நீங்கள் செய்கிறதுனால உங்களை மிகவும் நான் நேசிக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இறைவன் அருளால் இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது. இந்த படத்தில் அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வசந்தா ரொம்ப பிரமாதமாக, வதிலை வசந்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கவிஞர் வதிலை சிற்பி, முத்து சிற்பி ரொம்ப முத்தாக வரிகளை போட்டிருக்காரு. ரொம்ப சிறப்பாக அருமையாக எழுதியிருக்காங்க. வீரத்திலே நாங்கள் சிங்கமடா, உண்மையிலுமே இவரே ஒரு சிங்கம் தான். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வரிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாட்டுகள்லாம் வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்கிறாங்க கூட. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேமராமேன் அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. எடிட்டரு, எல்லா டெக்னீஷியனும் அவங்களுடைய பணிகளை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப கமர்ஷியலாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஒரு கதைக்களம் கொண்ட, அதாவது வாழ்வியல். உப்பளங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த உப்பை எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அது உருவாக்கப்பட்டு வெளியில் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் இயக்குனர் ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இதை இது பண்ணியிருக்கோம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், இப்போது ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. நன்றி. அதுவாக பேசிக்கிட்டா அதில் என்ன பாட்டு பாடிருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கர் ரிக்ஷிதா ஜவஹர். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மூவி. ஏன்னா நான் நிறையா படம் பாடியிருக்கேன். பட் ஒரு படத்துக்குன்னு ஒரு பாட்டு நான் ஃபஸ்ட்டு பாடியிருக்கேன், ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா அது இந்த படம் தான். அண்ட் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்கும்போது.
இந்த படம் வந்து என்ன கதைக்களம் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதே அதோட விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சான்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் அங்கிள், அப்புறம் லிரிக்கஸ்ட் அங்கிள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜான் அங்கிள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து மீடியாவில் மக்கள் எல்லாருமே கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நல்ல படங்கள்லாம் வந்து மக்கள் வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறையா டேரக்டர்ஸ்க்கு, மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ மக்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் எப்படி சார் இருங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சொந்த பேர்னு எடுத்துக்கிட்டால் என் பேர் ஆரோக்கியசாமி. இப்போ படத்துக்காக என் பேரை மாற்றிருக்கேன். வதிலை முத்துச்சிற்பின்னு மாற்றிருக்கேன். நான் வதிலைங்கிறது வத்தலக்குண்டு, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வத்தலக்குண்டோட சுருக்க பெயர் தான் வதிலை. அதனால நம்மளுக்கு பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும்ல, அதனால் ஊர் பெயரோடு சேர்த்து என்னோடய புனை பெயரும் கொடுத்துருக்கேன். நான் இந்த படத்தில் வந்து என்னோடய பெயர் வந்து வதிலை, கவிஞர் வதிலை முத்துச்சிற்பின்னு வரும். அதுதான். அடுத்து வந்து நான் படத்தை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்தே சினிமா ஆர்வம் இருந்துச்சு. இந்த இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சில விஷயங்களில் நல்லது நடந்துச்சு, சில விஷயங்கள் அவமானம் நடந்துச்சு. அதை சொல்லி ஆகணும். அதுக்கு பின்னால் தான் நாங்கள் வேற ஒரு பட ஷூட்டிங்கில் வந்து நானும் என்னோடய அன்பு இயக்குனர் வாணியா சார்னு சந்தித்தேன். இதில் வந்து அழகு சார்னு ஒருத்தருக்கு, அவர் தான் இந்த படத்தோட மெயின் ப்ரொடியூசரு. அவரை சொல்லி ஆகணும். அவரும் நம்ம இயக்குனர் சாரும் நாங்கள் வேறு ஒரு படத்தை ஷூட்டிங்கில் சந்தித்தோம். அந்த சந்திப்பில் வந்து நண்பர்களாக பழகி நம்ம ஏன் அடுத்த இடத்துக்கு வாய்ப்பு கேட்டு போனோம், நம்ம படமை சொந்தமாக எடுத்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நாங்கள் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ரொம்ப கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணோம். அதுக்கு பின்னால் வந்து நம்ம அழகு சார் எல்லாம் பேசி முடிவெடுத்து நம்ம இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் சார் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி அவர்கிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம். அவரோட இசை இதில் பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு மியூசிக்னே யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பாடலாசிரியருக்கு தான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கேட்டுக்கிட்டு நான் பாடலாசிரியருக்கு நான் பாட்டு எழுதி நிறைய வசதிக்கு அந்த பாடலாசிரியருக்கு எங்கேயும் அலைஞ்சு இந்த படத்துக்காக நான் பாட்டு எழுதுனேன். வாணியா சார்ட்ட வந்தேன் நான். அவர் வந்து என்னோடய தோற்றத்தை பார்த்தாரோ இல்லை மற்ற டேலண்ட்டை பார்த்தாரோ எனக்கு தெரியலை. எனக்கு பாடலோடு சேர்த்து ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 2 மாங்காயை வந்து எனக்கு அவர் பரிசு கொடுத்தாரு. பாடலாசிரியர் வாய்ப்போடு சேர்ந்து கதாபாத்திர வாய்ப்பும் கொடுத்தாரு. அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், நல்லபடியாக பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சொல்லணும்னா, என்னோடய அக்கா, என்னோடய சொந்த உடன் பிறந்த சகோதரி. இவங்க எனக்கு தாய் மாதிரி. அவங்க அதிகம் பேசினா அழுதுருவாங்க. தாய் மாதிரி இல்லை, தாய் தான். அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகமாகறாங்க. அவங்களும் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களும் அறிமுகமாகறாங்க. ஒரு அறிமுகம் வந்து இணை தயாரிப்பாளர் அறிமுகமாகறாங்க, வதிலை வசந்தா. அடுத்த மாங்காய் வந்து இவங்க வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க. கதாபாத்திரம்னா சாதாரண கதாபாத்திரம் இல்லை, பயங்கரமான வேறு லெவலில் இருக்கேன். நேற்று தான் இந்த படத்தை நாங்கள் முழுமையாக பார்த்தேன். படம் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். நாங்கள் இதை மேலோட்டமாக எங்களோட படைப்புகளை நாங்களே பிரபலப்படுத்தி பேசுகிறோம், பிரபலப்படுத்தி நம்ம சொல்கிறோம்னு நினச்சிடக்கூடாது. உண்மையிலே படம் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்கள் இயக்குனர் வாணியா சார், அவங்க வந்து என்னத்தை சொல்கிறது, அடுத்த மெயின் வில்லன் ரெடி ஆகிட்டாரு.
இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கலக்கு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு, மெயின் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் வந்தால் பாருங்கள், அவர் வேறு லெவலுக்கு போயிடுவார். ஆனால் அடுத்த மெயின் வில்லன், அடுத்த கலை உலகத்துக்கு, சினிமா உலகத்துக்கு அடுத்த மெயின் வில்லன் தயாராகிட்டார். அவர் ஒரு இது மட்டும் பண்ணலை, டைரக்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து சொன்னேன்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து 3 விதமாக அறிமுகமாகிறாரு. ஒன்று டைரக்டர், அடுத்து நடிகர், இன்னொன்று பாடலாசிரியர். 3 விதமாக அவரோட பரிமாணத்தை இங்கே கொண்டு வர்றாரு. இந்த அது வந்து சினிமா உலகத்தில் ஒரு ரவுண்டு வருவார். அப்படியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். சார் சில இயக்குநர்கள் பேர் வரிசையில் நீங்கள் வருவீங்கன்னு நேற்று தான் வாழ்த்துக்கள் சொன்னேன் நான். அது கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது போக நிறைய பேர்த்த சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இதுக்கு மேலே சொல்லணும்னா எங்கள் அழகேசன் சார் சொல்லணும். அழகேசன் சார் வந்து அப்படிப்பட்ட உழைப்பாளி. அப்படி ஒரு உழைப்பாளியை என்னோட அனுபவத்துக்கு நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த உழைப்பு சம்மந்தம் மேலே ஜிம்முன்னு இருக்குது, உழைப்புக்கு சம்மந்தமாக இந்த இடத்த கூட அவர் வந்து ஒரு பேச்சு பேசணுமே அங்கே கூட எதிர்பார்க்கல. நம்ம மீடியாவில் பேசுமே நம்ம படம் வெளியில் வருமேனு எதிர்பார்க்காம அவர் வந்து அந்த உழைப்பு சம்மந்தமாக அவர் வெளியே இருந்துட்டார். அவர் சில வேலைகள் இருக்காது, அதனால் இங்கே வரவும் இல்லை. அவர் வந்து படம் எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்களோ அந்த நேரத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் உழைப்பு இல்லாட்டி இந்த படம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் எல்லாம் எங்களோட பங்களிப்பை செஞ்சோம். எங்களுக்கு பங்களிக்கு மேலே உழைப்புன்னு ஒன்று இருக்குது. பங்களிக்கு பெர்சென்ட் அவங்க இடத்துக்கு போய் சேஃப்டி ஆகிட்டான். அதுக்கு மேலே அவர் நடத்த பல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கோர்வையை கொண்டு போய் இப்போ படம் வெளியில் வர்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். வர ஜூலை 18 வெள்ளிக்கிழமை, நாளை மறுநாள் படம் வெளியாக போகுது. எல்லோரும் பாருங்கள், பார்த்து உங்களோட இதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். படம் வேறு லெவலில் இருக்குது. அது நானாக சொன்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்காது, நீங்கள் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். அதனால் வேறு லெவலில் இருக்குது. பாட்டு 4 பாட்டு இசையமைப்பாளர் பக்காவாக எப்படி நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கலா மேடம் சொல்லுவாங்க, கிளின்னு கிழிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி படத்தில் கிளின்னு கிழிச்சிட்டாரு பாட்டை. அதை இப்போ பக்கத்தில் உட்காந்துருந்த மேடம், நம்ம ஒரு பாடகி, அவங்க இப்போ தான் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க வந்து ஒரு மெலடி சாங் பாடியிருக்காங்க. நான் வந்து ஒரு பாடல் தான் சார், பாட்டுக்கு 2 பாட்டுக்கு சாட்ட வாய்ப்பு கேட்டேன் நான். ஒரு பாட்டுக்கு சார் 4 பேர் இருக்காங்க, எல்லா பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு 4 பாடலாசிக்கு 4 வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதனால் என்னோடய பாட்டு வந்து அதையும் சொல்லணும், வீரத்தில் நாங்கள் சிங்கமடா வெள்ள மனசில் தங்கமடான்ட்டு ஒரு சுத்த தமிழ் வரிகளை போட்டு ஒரு ஆங்கில வரி கூட கலக்காமல் நான் சாட்டே சொல்லிட்டேன். நான் சார் ஆங்கில வரிகள் சேர்க்க மாட்டேன். அப்படி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கம்போசிங்க்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்ப்பேன் ஒழிய ஆங்கில வரிகள் சேர்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் தமிழை நேசிக்கிறேன், அதனால் தமிழ் வரிகள் தான் சரி எழுதி கொடுப்பேன். நான் ஆங்கில வரிகள் நான் சேர்க்க மாட்டேன். சுத்த தமிழ், கடைசி வரைக்கும் சுத்த தமிழில் தான் இந்த பாட்டு வரும். நல்ல புரிகிற மாதிரி வரும், அதுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும், பக்காவாக இருக்கும். நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எல்லா பேர்த்துக்கும். அதாவது இன்னொரு விஷயம், உங்கள் மீடியாவுக்கு நான் வேண்டுகோள் இருக்கிறேன். நான் இதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். இப்போ கலை உலகில் அடியெடுத்து வச்சுருக்கேன். அந்த அடியெடுத்து வச்சதில் எங்களுக்கு நல்ல உலகம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நல்ல பேர் வாங்கி கொடுத்து பேருந்துகளோடு நாங்கள் சினிமா உலகத்தில் பயணம் வரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுருக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசணுமா? பேசு, நடந்தது சொல்லுங்க. இது டேக்கு போடுறது நடக்கிறத சொல்லுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நானே படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு உப்பளை கதைன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு முத்தாக இருக்கிற உப்பு தான் நாங்கள் இந்த கதையை பற்றி நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம். எனக்கு வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. எங்கள் தம்பிங்க தான் அக்கா இந்த படத்தில் நீங்கள் சீன் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி டேரக்டர் சார் எங்கள் தம்பி உயிரை கொடுத்து என்னை நடிக்க வச்சார். எனக்கு வந்து கேமராவில் நின்னா கூட எனக்கு பதட்டமாக இருக்கும். எப்படி தம்பி இது பண்ண போகிறேன் நான், எப்படி எந்த சூழ்நிலை நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து தம்பி சொன்னார், அக்கா நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படக்கூடாது, கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஒரே இதில் இருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு நடிப்பு வரும், நீங்கள் நடித்ததே ஆகணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தான் சொன்னார். என்னை வந்து கேமராவை பார்க்காதீங்கக்கா, பார்க்காம நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 75 நாள் நாங்கள் பாடுபட்டு நாங்கள் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து நம்ம மியூசிக் டைரக்டர்
சாண்டிட்டு சார் எங்களுக்கு ஒத்து உழைச்சிருக்காரு. தம்பி அழகு தம்பி அதை விட ஒத்து உழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து ஹை லெவலில் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப எங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து முன்னணியில் நின்று எங்களை நடத்தி கொடுக்கணும். எங்கள் டைரக்டர் தம்பிக்கு இன்னொரு நன்றி. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு என்னை நடிக்க வச்சு ஒவ்வொரு சிப்பி செதுக்குனது மாதிரி செதுக்கி என்னை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காருனாக்கு அதுக்கு வந்து நம்ம எங்கள் குடும்பம்தான் இதுக்கு காரணம். நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கோம். எல்லாத்துக்குமே நன்றி. வணக்கம். எப்படி இருந்துச்சு முதல்ல வந்து நடிக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு? அதே தம்பி, எனக்கு வந்து நடிப்பே வரல தம்பி, நடிப்பே சுத்தமாக வரல. எனக்கு கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பதட்டமாக இருக்கும் தம்பி. அப்போ வந்து தம்பி தான், கேரக்டர் தம்பி தான், நீங்கள் நடித்ததே ஆகணும், இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும், நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணி இந்த படம் வந்து வெற்றிகரமாக வரும், கண்டிப்பாக வருங்கக்கா, இது வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். சரி தம்பி, ஓகே தம்பி, நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பண்ணியிருக்கேன். எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்த்து எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இதை கொடுக்கணும், நல்லதை கொடுப்பாங்க. எங்க ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் எங்க சந்திச்சோம்? பாட்டு ஞாபகம் இல்லை. அடுத்த லைன் கடல் காட்டு அலையெல்லாம் ஆடும். போலாம் சார். ஓகே சார். ரெடியா சார்? ரெடி உங்க சார். பேர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்த படத்துல சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கீங்க. ரெடி. வணக்கம், எனது பெயர் ஜெயம் ரசூல். ஆக்கிரமிப்பு இந்த அருமையான படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் ஜான் பீட்டர், வாணியா சார் டைரக்டர், 2 பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிக்கணும். தயாரிப்பாளர் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஆடியன்ஸ் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய வெற்றி. இந்த படத்தில் அந்த பாடல் சிச்சுவேஷன் சொல்லும்போது என்னுடைய கலைக்கூடத்தில் தான் ரெக்கார்டிங் நடந்தது. அப்போ ஜான் பீட்டர் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, கடல் பாட்டு, கடல் பாட்டு எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்கு, என்ன பாட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து ஒரு காதலன் காதலியுடைய ஊடலும் வந்து இதில் இருக்கணும் அப்படி சொல்லி, அதில் இணைந்து இருக்கணும் அப்படி சொல்லி அந்த பாட்டுடைய தளம் சொன்னாங்க வாணியா சார் அவங்களும். அப்போ அந்த பாட்டு கடல் காத்து பாடும் பாட்டு அலையெல்லாம் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு இன்னும் ஆடியோ வெளியில் வரலைன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் தளத்தில். கண்டிப்பாக அது வெளியில் வந்தோடனே ஆதரவு தருவீங்க. இந்த படம் வெற்றி பெறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள்லாம் வெற்றி பெறணும்னு நாங்களாம் ரொம்ப ஆதரவாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்க. நன்றி. இதுக்கு முன்னாடி வேறு எதாவது படத்தில் பாட்டு எழுதுவீங்களா இல்லை இதான் நிறையா பாட்டு எழுதுங்க சார். பட்டாப்பட்டி என்னுடைய ஃபஸ்ட் பாட்டு ஏஜிஎஸ் கம்பெனியில் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 30 படங்கள் எழுதிக்கிறேன். கடைசியாக நான் வெளியில் வந்த படம் சுட்ட படம் சுடாத படம் பவர் ஸ்டார் பண்ணது. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் வாணியா சார் அந்த படம் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறேன். அதுக்கு இடையில் வந்து நிறைய ஆல்பம் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அது வந்து யூடியூப் தளத்தில் இருக்கிறதுனால வெளியில் எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 450 பாட்டு எழுதியிருக்கிறேன். மொழி மாற்று படங்கள் மட்டும் ஒரு 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். டான், சிறுத்தை புலி, டைகர் விஸ்வா, இந்த மாதிரி மொழி மாற்று படங்கள் 50 படங்கள் எழுதியிருக்கிறேன். நான் ரொம்ப நாள் விட்டுட்டேன். 2013 பாடலாசிரியர்ன்றதை விட்டுட்டு இப்போ நல்ல வாய்ப்புக்காக காத்துட்ருக்கிறேன். இந்த படம் மூலமாக எனக்கு மறுபடியும் ஒரு மறுபிரவேசம் இந்த படம். ஓகே, நன்றி சார். நன்றி. கரெக்ட். அப்படியே நடுவில் உட்காந்துருங்க. சும்மா ஒரு 2 கேள்வி மாதிரி கேட்குறேன். சரிங்க சார். அப்படியே ஓகே. ஆனால் அப்படியே மாறி உட்காந்து மாறி ஓகே சார். ப்ளீஸ் வந்துட்டாங்களா? நீங்கள் வந்து ஓகே சார். சார், ஆக்கிரமிப்புன்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். வந்து அரசியல் களத்துலேருந்து ஆக்கிரமிப்பா இல்லை லேண்ட் ஏதாவது ஆக்கிரமிப்பா அந்த மாதிரியான கதைக்களமா? இல்லை அது மாதிரி இல்லை. ஒரு 20 நபர் ஒரு தலைவர்கிட்ட வேலை பார்த்தா அவருடைய கட்டமைப்பு இருக்கும் இல்லையா, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு கிராமமே ஒருத்தர்கிட்ட
இருக்கும்போது அவருடைய ஆக்கிரமிப்பாக மாறுது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் அந்த கதைக்களம் ஆக்கிரமிப்புன்னு வச்சுருக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபுல் கிராமத்துலேயே தான் எல்லாம் நம்ம கிராமத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் கிராமத்தில். பொதுவாக கிராமத்தில் நடக்கிற கதைனாலே ஜாதி பின்னணியை கொண்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் ஜாதி முக்கியமான ரோல் ஏதாவது பண்ணியிருக்காங்க? இல்லை சார், அந்த அடிப்படையில் எதுவுமே கிடையாது. மனிதன் பணம் படைத்தவன் பணம் இல்லாதவன் இப்படி தான் போயிருக்கு, உழைப்பாளி முதலாளி இப்படி தான் போயிருக்கு தவிர ஜாதி அடிப்படையில் எந்த ஒரு எந்த இடத்துல தூத்துக்குடியா இல்லை இங்கே? இது வந்து நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்கரை அகஸ்தியன் பள்ளியை சார்ந்த அந்த உப்பளங்கள் தான் எடுத்துருக்கோம். அங்கே தான் அந்த இடம் இருக்கு. இது எல்லாமே கதையே ஏதாவது உண்மை சம்பவம் ஏதாவது? இல்லை சார், எல்லாம் கற்பனையாக கதையாகவே நடந்துக்கிட்டு இருக்காங்க, எடுக்கிறாங்க. அதை வச்சு நம்ம கற்பனையாக எடுத்துக்கிட்ட கதை தான். ஹீரோ ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்க, ஏன் வரலையா? இல்லை சார், ஹீரோ வந்து முக்கியமான வேலையாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட இன்னும் வேலைகள் நிறைய இருக்குது. அவருக்கு வருகிற 12ஆம் தேதி ரிலீஸ் உலகமெங்கும் அப்படிங்கிற காரணத்தால் அவருடைய வேலையெல்லாம் அவரே செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தினால நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருங்க. நான் வந்துடுறேன், எப்படி வந்துடுறேன், இணையம் முடிஞ்சு அணைஞ்சிடுறேன், இல்லைன்னா நம்ம பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து சந்தோஷமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனை நாள் சார் எடுத்தீங்க? இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 நாள் கிட்ட போயிடுச்சு. 68 நாள் போகும். சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அதே டைமில் கிட்டத்தட்ட 11 படம் ரிலீஸ் ஆகுது. அதுலேருந்து இது எந்த அளவுக்கு தனித்துவமாக தெரியும், எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இந்த களம் வந்து யாரும் எடுக்கலை சார். நிறைய விவசாயம் பற்றி எடுத்திருக்காங்க, அறுவடை பற்றி எடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட இது வந்திருக்கு. ஆனால் உப்பளம்ங்கிற கதை பாட்டு மூலியமாக போயிருப்பாங்க, மேலோட்டமாக இருந்திருக்கும். ஆனால் யாரும் இதை பற்றி ஆழமாக சொல்லப்படலை, கதையாக சொல்லலை. அதனால் இந்த களம் நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான். நல்லா இருக்கிறத விட அதில் ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த மக்கள் போடும் ட்ரெஸ் ஆகட்டும், நடவுடை பாவனையாக இருக்கட்டும், அங்கே பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தாலும் நீங்கள் வரிசையாக அந்த உப்பளம் அன்னக்கூடையில் தூக்கிட்டு போகும்போது ஒரு அழகு இருக்கும். அதே ஒரு கவிதை சார், அப்படி தான் இருக்கும் அவங்க போகிறது. அவர் பாட்டு பாடிக்கிட்டு போவாங்க, ஏதாவது ஒரு நகைச்சுவையாக நையாட்டிகிட்டேலாம் பண்ணுவாங்க. அவங்க வேலை சுமை தெரியாத அளவுக்கு எல்லா விஷயமும் கையாளுவாங்க. அது ஒரு வாழ்வியல் தான் சார், நல்லா இருக்கும். அதை நேரில் பார்க்கக்கூட தான் சந்தோஷமாக இருக்கும். அதை நாங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். மக்களாகிய நீங்களும் சரி, மக்களாகிய அவங்களும் சரி பார்த்துட்டு ஒரு சொன்ன நல்லா பார்க்கும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். படத்தில் நீங்களே வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறதா சார் சொன்னாங்க. ஆமாம். ஏன் வெளியாட்கள் கூப்பிடல, நீங்களே பண்ணுறீங்க? நடிக்கிறதுக்கு ஆசை ஏதாவது இருக்கா? இல்லை, இருந்தது. நான் நடிக்கிறதுக்காக தான் இந்த மீடியாவுக்குள்ளே வந்து நம்ம திரைத்துறைக்கு வந்திருந்தேன். அப்புறம் அதை பற்றி இல்லை, அப்புறம் என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார் வந்து நீ இயக்குனர் ஆகும், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் மூலியமாக நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு கதை உருவாக்கம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம உதவி இயக்குனராகி அதன் பிறகு தான் நான் இயக்குனராக மாறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இது ஏற்கனவே நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த கதை அவர் தான் வில்லனாக பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் அவரே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு நம்ம ஷூட்டிங் டயத்தில் அவருக்கு படம் பெரிய கம்பெனி உள்ள பட்சத்தினால இந்த கதை அவரால் பண்ண முடியலை. இந்த கேரக்டர் அவரால் சரி வேறு யாராவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வருத்தம், நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். வேறு யாரும் போடுறதுக்கான அந்த சூழ்நிலையில் இல்லாத காரணத்தால் நானே பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் ஏற்படுத்திக்கிட்டேன். ரிலீஸ் ஆகுது, டேட் மட்டும் சொல்லிட்டு. ஆமாம், வர வெள்ளிக்கிழமை 18 ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களாகிய அனைவரும் எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்களை பணிமன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வேற ஏதாவது பெரிய ஹீரோக்கு அப்ரோச் பண்ணிக்கலாம் கதையில், இல்லை ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருக்குது, இல்லை அடுத்த படம் வேறு ஏதாவது பெரிய ஹீரோ கூட பண்ணுறீங்க? இல்லை, பெரிய ஹீரோ பட்ஜெட் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால நம்ம கதை தான் ஹீரோவை மையப்படுத்தி சரி இப்படி நம்ம போயிடலாம் இருக்கிறோம். நம்ம போட்டிருக்கோம், ஆர்டிஸ்ட்டும் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம பால்டர் வெற்றிவேலு நடித்த வந்து நம்ம நிர்மல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் தீபா சங்கர் அக்கா பண்ணியிருக்காங்க, அப்புறம் சுமதி அக்கா பண்ணியிருக்காங்க, விஜய் சத்யா அண்ணன் பண்ணியிருக்காங்க, ரஞ்சன் பண்ணியிருக்காரு. இப்படி முன்னாடி நடித்த ஜாம்பவங்களாம் இதில் பண்ணியிருக்காங்க. இருந்தும் புதுமுகங்கள்லாம் நான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தால் பெரிய படத்துக்கு தான் யாரும் வரமாட்டாங்கன்னு பார்த்தா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு யாரும் வரலையே, அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வேலை இந்த இருக்கிறவங்க தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு காரணத்தால் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வேலையை உட்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையை நம்ம மட்டும் சரி இருக்கிறவங்க மட்டும் பயன்படுத்திக்கோங்கிறது தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். உங்களை சந்தித்ததுலேயும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக நன்றி. நன்றி.